Hi, this is Brenda. Welcome to my channel. Special TET Paper 2 Social Science classes conduct பண்ணிட்டுருக்கேன். Classes மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். டெஸ்ட் பேட்சோட ரேட் ஜஸ்ட் ₹499. ஆல்ரெடி 150 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க? டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கமெண்ட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஜிபே நம்பர் இருக்கும். அந்த ஜிபே நம்பருக்கு ₹499 பே பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி ஒரு நியூ டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் 1 வந்து எப்படின்னா சைக்காலஜினா என்ன அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கும். சைக்காலஜி மீனிங் என்ன அப்படி போகும். யூனிட் 2 வந்து ஒரு பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி இருக்கும். ஈஸியாக நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட்டு அதை தான் எடுக்க போகிறேன். யூனிட் 2 க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் 2 பார்ட்டாக வீடியோ வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி அது மீனிங் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கடுத்தது பிரின்சிபல்ஸ் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அண்ட் மாரல் டெவலப்மெண்ட்னா என்ன, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னா என்னன்ற ஒரு சில டெவலப்மெண்ட் என்னன்றதை பார்ப்போம். டெவலப்மெண்ட்டோட டைப்ஸ்ன்னு கூட சொல்லலாம், அதை பார்ப்போம். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவாக எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸ். ஒரு பேபி இன்ஃபேண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கரு விட்ருப்பாங்க, அடுத்தது அது குழந்தைய பிறக்கும், குழந்தையா இருக்கும், அதுக்கு அடுத்தது கொஞ்சம் வளரும், சைல்டுஹுட்டு, அடல்ட்ஹுட்டு, ஓல்டேஜ் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜஸ் ஒரு ஸ்டேஜில் எப்படி வந்து இருப்பாங்க அப்படின்றது குறித்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது நெக்ஸ்ட் பார்ட். இந்த பார்ட்டில் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்கான மீனிங் அதெல்லாம் பார்க்கலாம். வகுப்பை முழுமையாக பாருங்கள். என்ன டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போது இங்கிலீஷ் மீடியமாக தான் இருக்க போது மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் நிறைய டேர்ம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தமிழில் வேணும், தமிழில் ஒரு சில அந்த டேர்ம்லாம் சொல்கிறது தமிழ்லையும் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வாங்கினவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க. நீங்கள் எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு இந்த வார்த்தை தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னும். அப்படி இல்லைன்னா ஒன்லைனரில் நான் தமிழில் வந்து கொடுக்குறேன். ஒன்லைனர் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் வந்து கொடுக்குறேன். ஏன் நான் இங்கிலீஷை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தமிழ் வந்து லைக் வார்த்தை ஒரே மாதிரி இருக்கும். இன்னொன்று நம்ம ஒன்று படிப்போம், எக்ஸாமில் வேறு மாதிரி கேட்டாங்கன்னா அந்த வார்த்தை வேறு மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. அதுவே இங்கிலீஷ்னால் எல்லாத்துக்கும் ஒரே இது தான். ஸோ நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் ஆக மாட்டோம். அப்படின்றதுனால இங்கிலீஷ் நான் வந்து நடத்துகிறேன். புரியும், கவனிங்க. இப்போ ஒரு பேபியோட க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரோத் அப்படின்றது ஒரு உடலியல் மாற்றம் மட்டும்தான். ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகிறது தான் என்னது க்ரோத் அப்படின்றது. ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகிறது தான். நம்மளோட பாஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து மறைஞ்சிடுறது. ஆமாம் தானே, நான் இப்போது சின்ன பிள்ளையில் ஒரு மாதிரி இருந்திருப்பேன், இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டேன், ஹைட் ஆகிட்டேன். அந்த அது என்ன மறைஞ்சிடுச்சு, பாஸ்ட் அப்பியரன்ஸுன்றது, அதாவது பழைய தோற்றம் மறைஞ்சிடுச்சு, இப்போ புது தோற்றம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகிறப்போ இன்னும் நரமுடியெல்லாமும் வந்து அந்த தோற்றம் மாறும் இல்லையா. ஸோ உடலியல் மாற்றம் சேஞ்சஸ் எங்கே இருக்குது, க்ரோத் அப்படின்னா என்னது, உடலியல் மாற்றத்தை க்ரோத்துன்னு சொல்லுவோம். அதுவே டெவலப்மெண்ட்னா என்ன, ஒரு பேபியோட டெவலப்மெண்ட் அப்படின்றது ஹோல் பாடி ப்ளஸ் காக்னிட்டிவ் அது வளர்கிறத டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா உடம்பு மட்டும் வளர்கிறது க்ரோத்து, டெவலப்மெண்ட் அப்படின்றது ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகிறது, காக்னிட்டிவாகவும் கொஞ்சம் நம்ம வந்து வளர்கிறது, அண்ட் எமோஷ்னலாகவும் நம்ம வந்து வளர்கிறது. இப்போ குழந்தைங்களுக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ண தெரியாது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அதுவே நமக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண தெரியும். அழுகை, கோபம் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தெரியும். அண்ட் நம்ம ஒரு வயசுலேயே இருந்த அறிவு தான் நமக்கு இப்போ இருக்கா என்ன? இல்லை, நிறைய விஷயம் வந்து மாறி இருக்குது தானே. நம்ம அறிவாக தானே இருந்திருக்கோம், 3 டிகிரி படிச்சிருக்கோம், அறிவு வளர்ந்துருக்கு தானே, ஃபிசிக்கும் வளர்ந்துருக்கு தானே. ஸோ இது என்ன அப்படின்னா டெவலப்மெண்ட். ஸோ க்ரோத்னா என்ன, ஜஸ்ட்டு உடலியல் மாற்றம் மட்டும்தான் க்ரோத் அப்படின்றது. அதுவே டெவலப்மெண்ட்னா என்ன, டெவலப்மெண்ட் ஃபிசிக்கலு, அடுத்தது காக்னிட்டிவ்னா அறிவு சார்ந்த, ஓகேவா, அறிவு சார்ந்த வளர்ச்சி காக்னிட்டிவ். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் அண்ட் காக்னிட்டிவ். அடுத்தது எமோஷ்னல். நம்ம என்ன சொல்லிட்டே வேணாலும் போகலாம்.
ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெவலப்மெண்ட். க்ரோத் வேறு, டெவலப்மெண்ட் வேறு. இப்போ க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? க்ரோத்து இருக்குது, டெவலப்மெண்ட் இருக்குது, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து கண்டினியூஸ் கிடையாது, நாட் கண்டினியூஸ் கிடையாது. ஏன் இது கண்டினியூஸ் கிடையாது? ஏன் கண்டினியூஸ் கிடையாது க்ரோத் அப்படின்றது? நம்ம இப்போ நம்மளோட உயரம் வளர்ந்துக்கிட்டேவா இருக்கும்? சாகிற வரைக்கும் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போமா? ஹைட் ஆகிட்டே இருப்போமா? 60-70 வயசு வரைக்கும் வளருவோமா? இல்லை, ஒரு ஸ்டேஜில் கம்மியாகும். அந்த க்ரோத்துன்றது ஒரு ஸ்டேஜில் கம்மி ஆகும் தானே. உடலியல் மாற்றம் ஒரு ஸ்டேஜில் கம்மி ஆகும். ஒரு 25 வயசில் நம்ம ஃபுல்லாக வந்து என்ன ஆயிருப்போம், அந்த ஹைட்டை வந்து அடைஞ்சிருப்போம். நம்மளுக்கான அந்த ஹைட்டு, அந்த பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிடும். பல்லு கொண்டு கடைசி பல் 24 வயசில் என்னமோ முளைக்கும்னு நினைக்கிறேன், அந்த கெடா பல். ஸோ அந்த வளர்ச்சி வந்து முழுமை அடைஞ்சிடும். உடலியல் வளர்ச்சி இருக்கு இல்லையா, உடம்பு வளர்றது ஃபுல்லாக வந்து அதோட இதை வந்து அட்டைன் பண்ணிடும், அடைஞ்சிடும் ஒரு ஸ்டேஜில். அப்போ அது கண்டினியூஸ் கிடையாது, ஒரு இதில் முடிஞ்சிடுது தானே. அதுவே டெவலப்மெண்ட் அப்படி கிடையாது. டெவலப்மெண்ட் அப்படின்றது கண்டினியூஸ் ப்ராசஸ். டெவலப்மெண்ட்டுன்றது கண்டினியூஸ். இது ஏன் கண்டினியூஸ்? இது யூவை தான் யூஎஸ்சி சேர்த்து போட்டுட்டேன். இப்போ அது ஏன் கண்டினியூஸ்? டெவலப்மெண்ட்டுன்றது ஏன் கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசில் நமக்கு ஒரு அறிவு இருந்திருக்கும், 5 வயசில் இன்னும் கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்கும், ஒரு டிகிரி முடித்தோன்னா இன்னும் கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்கும், ஆஃப்டர் மேரேஜ் இன்னும் கொஞ்சம் நம்ம மெச்சூர் ஆகிருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்றது இது இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னு நம்ம படிப்புலேயும் சொல்லலாம். வேலைக்கு போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கற்றுருது, நிறைய லேர்ன் பண்ணியிருப்போம், ஸ்கில்ஸ் நிறையா கற்றுருப்போம். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்றது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எங்கேருந்து எங்கே வரைக்கும்? நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் டெவலப்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் மீனிங் புரியுது தானே. இது கண்டினியூஸ் கிடையாது, அதாவது தொடர்ச்சி. இது தொடரற்றது, இது தொடர்ச்சியானதுன்னு கூட தமிழில் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குவான்டிட்டி இன் நேச்சர், இது குவாலிட்டி. இது ஆல்ரெடி சொன்னது தான். என்ன குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் தான் வந்து மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், கை நீளமாக இருக்கும், நம்ம உடம்பு மாறும். ஸோ அதை வந்து குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். குவான்டிட்டி இன் நேச்சர், இது வந்து குவாலிட்டி. இப்போ என்னோடய குவாலிட்டி மாறி இருக்குது தானே. ஃபஸ்ட்டு வந்து 10th முடித்தேன், அடுத்து 12th முடித்தேன், இப்போது வந்து பிஏ, எம்ஏ, பிஎட் 3 டிகிரி முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது பிஜி வந்து பாஸ் ஆகியிருக்கேன், டெட்டு பாஸ் ஆகியிருக்கேன், யூஜிக்கு படிச்சுட்டு இருக்கேன். அப்போ குவாலிட்டி, என்னோடய குவாலிட்டி. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், யூடியூபர் ஆகிட்டுருக்கேன். யூடியூபர் அந்த இது டெவலப் ஆகிட்டுருக்கு. 3000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. எனக்கு ரொம்ப ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பி. 3000 வரப்போகுது. வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாருங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, வீடியோக்கு லைக்கும் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. லைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் என்னோடய டெஸ்ட் பேட்ச் வாங்கினவங்க லைக்கு போட்டாலே ஒரு வீடியோவுக்கு 150 லைக் வந்திருக்கணும். ஆனால் ஒரு வீடியோக்கும் 150 லைக் வந்ததே கிடையாது. ரொம்ப ரேர். ஸ்டார்டிங்கில் ஏதோ வந்துச்சு, அதுவும் 150 லைக்கெல்லாம் வரல. நான் ரொம்ப அதில் வருத்தம் அடைகிறேன். சரி, ஓகே. இப்போ குவாலிட்டி அப்படின்றது, குவாலிட்டி இன் நேச்சர்ன்றது என்ன இடையில விட்டுட்டோமே. குவாலிட்டி இன் நேச்சர்ன்றது ஒருத்தவங்களோட லைக் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிறது, எமோஷ்னல் டெவலப் ஆகிறது தான் குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தவங்களோட குவாலிட்டி, ஓகேவா. இது குவான்டிட்டி சேம் மீனிங் தான், அகைன் அதுவே தான் ரிப்பீட் ஆகும். நான் கேள்வி இதிலேருந்து எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டெஸ்ட்டு சென்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக அதை உங்களுக்கு பார்த்தாலே புரியும். என்ன டவுட் அப்படின்னா, அதில் ஏதாச்சும் டவுட் வந்தால் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் ஆக வேண்டாம். இப்போது இது வந்து குவான்டிட்டினா உடலியல் பருமன் அந்த மாற்றம்லாம் தான் ஏற்படும், அதை தான் நம்ம குவான்டிட்டிங்கிறோம். இங்கே குவாலிட்டின்றது இது பார்க்குறதுக்கு தெரியும். இது பார்த்தா தெரியுமா? தெரியாது. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து க்ரோத்துன்றது ஒருத்தங்க பார்க்குறது மூலமாக, நான் குட்டியாக இருந்திருப்பேன், அடுத்து இப்போ வளர்ந்துட்டேன், அதெல்லாம் தெரியும் தானே, கண்டிப்பாக தெரியும் தானே. பட் இது யாராச்சும் என்னை பார்க்குறாங்க, இந்த பொண்ணு டீச்சர்ப்பா அப்படின்னு பார்த்தோன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. இது பார்த்தா தெரியாது. இது வந்து குவாலிட்டி, சொன்னால் தான் தெரியும். இன்னொரு விஷயம், க்ரோத் வந்து ஒரு ஸ்டேஜில் நாட் கண்டினியூஸ்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப சீக்கிரமாக வந்து இதாகும், வளரும். ரேபிட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ரேபிட்லி
இன்க்ரீஸ் இன் இயர்லியர். இயர்லியர் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இயர்லியர் நீங்களே யோசிங்க, குழந்தைங்க ஒரு மாதத்துலேருந்தே அந்த ஒரு ஏஜ் வரதுக்குள்ளே கொஞ்சம் கடகடன்னு இதாகும். அந்த ஸ்டேஜை தாண்டினதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் இருக்கே, அந்த ஒரு 5 வயசுக்குள்ளே கொஞ்சம் திடீர்னு வந்து இப்போ தான் ஏதோ குழந்தை பிறந்த மாதிரி இருக்கும், 5 வயசு கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குங்க. 5 வயசு 6 வயசு திடீர்னு வந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஏற்படும். இல்லை ஒரு 10 வயசு இவன் இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்கான், திடீர்னு இவ்வளோ பெருசாகிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். திரும்ப அந்த ஏஜ் அட்டன் பண்ணும்போது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பருவமடைகிற ஏஜ் வந்ததுக்கப்புறமா பையனுக்கு திடீர்னு மீசெல்லாம் முளைக்கும், தாடி முளைக்கும், கேர்ளு கொஞ்சம் இதாவாங்க. லைக் அவங்களுக்கு ஃபிசிக்கலாக சில சேஞ்சஸ் ஏற்படும் பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறமா. ஒரு விமனோட ஃபிசிக் நமக்கு தெரியும் தானே, ஃபிசிக் எப்படி இருக்கும் அப்படின்றது. இடுப்பு கொஞ்சம் வந்து மென்னை கம்பேர் பண்ணும்போது விமனுக்கு அந்த இடுப்பு எலும்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த டெவலப்மெண்ட்டில் ஆஃப்டர் எப்போ நடக்கும், பருவம் அடைஞ்சதுக்கப்புறம் நடக்கும். அதுக்கடுத்து திரும்ப வந்து கம்மியாயிடும். க்ரோத் வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே நம்ம போயிட்டுருக்க மாட்டோம், கம்மியாயிடும். இயர்லியர் ரேபிட்லி இன்க்ரீஸ் இன் இயர்லியர்னால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், திரும்ப ஸ்லோ ஆகும், அடுத்து திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது பார்த்திங்கன்னா த்ரோட் லைஃப்னால் நான் எப்போ வேணாலும் என்னோடய அறிவை வளர்த்துக்க முடியும், ஸ்கில்லை வளர்த்துக்க முடியும். நாளைக்கே எனக்கு வேறு இங்கிலீஷ் மீடியம் வேறு நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் கேட்டுட்ருக்கீங்க. இங்கிலீஷே எனக்கு டைப் பண்ண தெரியாதுங்க, இங்கிலீஷே வந்து எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இங்கிலீஷ்லாம் கொஷின் எடுக்க தெரியாது அப்படின்னு. நாளைக்கே திடீர்னு இங்கிலீஷ் மேலே ஒரு வெறி வந்து கற்றுக்கிட்டாகணும்னு நான் ஆசை வந்து அதை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6 மாதத்தில் என்னால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். அப்போது என்ன நடக்குது, இல்லை நான் 2-3 வருஷம் கழிச்சு கூட வேறு ஒரு லாங்குவேஜை கற்றுக்கலாம். த்ரோட் லைஃப் நான் என்னோடய 50 வயசில் கூட ஒரு லாங்குவேஜை கற்றுக்கலாம். சைனீஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் வச்சுப்போமே, எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஒரு சில ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணுன்னு. அந்த ஊரோட லாங்குவேஜை கற்றுக்கிட்டு வயசாகி போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த ஏஜில் கூட நம்மளால் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து த்ரோட் லைஃப் முழுக்க நம்மளால் கற்றுக்க முடியும், லைஃப் முழுக்க நம்மளை வளர்ச்சி அடைய வச்சுக்க முடியும். இது ரெண்டுக்குமே மீனிங் வளர்ச்சி தான். அதனால தான் நான் இங்கிலீஷில் எழுதினேன், க்ரோத்னாலும் வளர்ச்சி தான், டெவலப்மெண்ட்னாலும் வளர்ச்சி தான். இதை சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் தானே ஏற்படும், டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கிலீஷில் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகும். க்ரோத்து டெவலப்மெண்ட் அப்படின்றது தமிழில் சொன்னால் கண்டிப்பாக குழப்பம் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம், நேச்சர் அண்ட் நர்ச்சர் அப்படின்னு. நேச்சர்னால் இயற்கை, அதாவது இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அது எப்படி வளருது, அடுத்தது வந்து அது ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுது, இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதோட பிஹேவியர் எப்படி மாறுது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நேச்சர் அண்ட் நர்ச்சர். நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா அம்மாவும் அப்பாவும் பாடகர்களாக இருக்காங்க, சிங்கர்ஸாக இருக்காங்க, இல்லை அம்மா அப்பாலாம் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்காங்கன்னா அந்த பேபிக்கு நேச்சுரலாகவே அந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்கும், வாய்ப்பு நிறைய இருக்குது, அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிங்கராக இருக்காங்க, அம்மா அப்பா 2 பேருமே சிங்கராக இருக்காங்க, ஒரு கிரிக்கெட் வீரர்களாக இருக்காங்கன்னா அந்த பேபிக்கு அதுக்கான வாய்ப்பு, அந்த திறமைக்கான வாய்ப்பு, அதாவது அம்மா அப்பாவுக்கு இருக்கிற அந்த திறமை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நேச்சர் பயாலஜிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா ஜீன்ஸ் மூலமாக அது வந்து கடத்தப்படும் அந்த அறிவு. அண்ட் அந்த இன்னொன்று நேச்சர் எப்படி, இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்குது, நம்ம ஊரில் பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும், அது வெள்ளேர்னு ரஷ்யன் கலரில் வந்து இருக்குமா, இல்லை அமெரிக்காவோட அந்த பீப்புள் கலரில் இருக்குமா, இருக்காது. அம்மா அப்பா 2 பேருமே இந்தியனாக இருக்கும் பட்சத்தில் அம்மா அப்பாவோட கலரில் தானே பிறக்கும். ஸோ ஒரு குழந்தையோட கலரு, ஹைட்டு, பல்லு அது எப்படி இருக்குது, ஹேரு. இப்போ எனக்கு வந்து லைட்டாக ஒரு கேர்லி ஹேர் இருக்கும், சுருட்ட முடி. ஸோ இது வரத்துக்கு என்ன ரீசன், இது எங்கள் அப்பா மாதிரி எனக்கு மண்டை ஹேரு. ஸோ ஹேராக இருக்கட்டும், நம்மளோட பாடியாக இருக்கட்டும், அதாவது உடம்பு பாகாக இருக்கட்டும், சில பேர் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, குண்டாக இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஜீன்ஸ்லேருந்து வர்றது தான், அம்மா அப்பா மூலமாக வர்றது தான்.
இது வந்து நேச்சர். ஓகேவா? ஒரு குழந்தை இப்படி இருக்குன்னா அது வந்து நேச்சர், ஜீன்ஸ் மூலமாக கடத்தப்படுறது. அடுத்தது இங்கே எழுதிப்போம். என்ன நான் சொன்னேன்? ஹைட்டாக இருக்கட்டும், வேற என்ன ஒரே தெரியா எழுதியிருப்போம் ஜீன்ஸ் மூலமான்ட்டு. ஹைட்டு, கலரு, இது எல்லாமே நேச்சர். ஒரு குழந்தை இப்படி இருக்குது அப்படின்னா, நான் வந்து டஸ்கி கலரில் இருக்கேன், சுருட்ட முடியாக இருக்கேன்னா அது நேச்சர், எதுவும் பண்ண முடியாது, அதாவது மாற்றலாம் முடியாது. ஓகே, அதுவே நர்ச்சர். நெக்ஸ்ட்டு நர்ச்சர். நர்ச்சர் அப்படின்றது ஒரு என்விரான்மெண்டல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். என்ன சொன்ன? என்விரான்மெண்டல், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. எழுத்து ஸ்பீடாக எழுதுனா அந்தளவுக்கு மோசமாக வருது. கர்சிவ்லாம் எழுதுனால்தான் இப்போ இப்படி மாறிடுச்சு. ஸோ நர்ச்சர் அப்படின்றது என்னென்னா என்விரான்மெண்டல் எக்ஸ்பீரியன்ஸ். சுற்றுள்ள அந்த சுற்றுப்புறமாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அம்மா அப்பாவோட பிஹேவியராக இருக்கட்டும். நீங்கள் சுற்றுப்புறம்னா வெளியில் தான், வீட்டை தாண்டின்லாம் இல்லை, வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா இவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த குழந்தை வளரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு மோசமான சூழ்நிலையில் வளர்கிற குழந்தை எப்படி இருக்கும்? அது வளர்ந்ததுக்கப்புறமா அந்த மோசமான பிஹேவியர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப நல்ல குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படின்னா நம்ம அந்த குழந்தைய தப்பு சொல்ல முடியாது. இல்லைனா வந்து அம்மா அப்பா எனி டைம் சண்டை போட்டு அது குழந்தையாக இருக்கும்போது அதையே பார்த்து வளருது, ரொம்ப சிவியராக அவங்க அடிச்சுக்கிறதெல்லாம் பார்த்து வளருது அப்படின்னா, வளர்ந்ததுக்கப்புறம் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு ட்ராமா இருக்கும். ட்ராமாவில் ட்ராமான்னு சொல்லுவாங்க. ஒரு பயம் இருக்கும். மேரேஜ்னால் பயம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மைசெல்ஃப் என்ன நான் சொல்லிக்கிறேன், அந்த பயம் இருக்கும். எதை பார்த்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக குழந்தைக்கு வரது. அதெல்லாம் ஜீன்ஸ்லேருந்து வரது கிடையாது, அந்த அம்மா அப்பாவோட அந்த ஜீன் மூலமாக வரது கிடையாது. பயாலஜிக்கலி அது வரது கிடையாது. இதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வருது. மேபி ஏதாவது ஒரு அப்யூஸ்மெண்ட்டு வந்து சின்ன வயசில் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் வந்து நர்ச்சருக்குள்ளே வரும். முக்கியமாக சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு குழந்தை அதோட சுற்றுப்புறத்தை பார்த்து தான் வளருது. அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட கேரக்டர் வந்து டெவலப் ஆகும். ஸ்கூல்ஸ்லேயா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், சுற்றுப்புறங்கள்லையா இருக்கட்டும், அதோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையாக இருக்கட்டும், முக்கியமாக அம்மா அப்பாவாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையும் அவங்களோட பிஹேவியர்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி தான் குழந்தை வளரும். அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு குழந்தை வளரும். அந்த கல்ச்சர், ஒரு கல்ச்சர்லாம் இருக்குது. நம்ம ஊரில் ஒரு மாதிரி குழந்தை பிஹேவியர் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். வெளிநாடுகளில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தைகள் என்ன பண்ணும், வளர்ந்துருக்கும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம வீட்டில் வந்து யாராச்சும் பெரியவங்க வந்தாலே வாங்க சொல்லு குழந்தைங்க அது ஆசையாக சொல்லும். நம்ம சொல்லுவோம். எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தானே, நம்ம சொல்லுவோம். வந்திருக்காங்க பாரு, மாமா வந்திருக்காங்க பாரு, பெரியப்பா வராங்க பாரு, வாங்க சொல்லு அப்படிம்போம். இதே வெளிநாடுகளில் ஃபாலோ பண்ணுவாங்களான்னா அது தெரில. அதை சொல்லிக் கொடுப்போம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள் குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்போம். கரெக்டாக சொல்லணுன்னா லைக் நம்மளோட ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கலாச்சாரத்தில் நம்மளோட கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு பிடிச்சது ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டின்னா விருந்தோம்பல் பண்பு நம்ம இதில் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அது நம்ம சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்போம். இதெல்லாம் அதுக்கு எப்படி கற்றுக்குது அப்படின்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான், சுற்றுப்புறங்களை அப்சர்வ் பண்ணுறது மூலமாக தான் அது குழந்தை வந்து கற்றுக்கும். ஓகேவா? இதுதான் நேச்சர் அண்ட் நர்ச்சர் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிரின்சிபல் அந்த ஹெட்டிங் மட்டும் நான் டைப் பண்ணி சைடில் போடுறேன் பாருங்கள். பிரின்சிபல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப், அதாவது எதோட பிரின்சிபல், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டோட பிரின்சிபல். இது சிலபஸில் இருக்குது. ஓகே, பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னா அந்த வேர்ட்லேயே இருக்குது கண்டினியூட்டி, தொடர்ச்சியானது. க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும், முக்கியமாக டெவலப்மெண்ட் என்னது, தொடர்ச்சியானது. வூம்பு டு டாம்பு, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல எனக்கு. அதாவது கருவறை டு கல்லறை, அது வரைக்கும் வளர்ச்சி அப்படின்றது, டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்கும். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்றது. இதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஏன்னா இந்த டெவலப்மெண்ட் அப்படின்ற இதில் நான் வந்து இவ்வளோ நேரம் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதனால் திரும்ப அதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோட வளர்ச்சி அது எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ரேட் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டோட ரேட் அப்படின்றது ஒரு யூனிஃபார்ம் கிடையாது. யூனிஃபார்ம் கிடையாதுன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஆரம்பத்தில் ரொம்ப வேகமாக இருக்கும், அப்புறம் டவுன் ஆகும், அடுத்தது பருவம் அடையும் போது திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது யூனிஃபார்மான ஒரு பேட்டர்ன் கிடையாது. அண்ட் டெவலப்மெண்ட்டும் அதே மாதிரி தான். ஒரு குழந்தை சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிப்பாங்க, ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் லேட்டாக தான் லேர்ன் பண்ணுவாங்க, அடுத்தது அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், எனக்கெல்லாம் 5வது படிக்கிற வரைக்கும் ஏபிசிடி தெரியாது. 4வது படிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது, ஏபிசிடியே தெரியாது, எழுத தெரியாது, ஸ்மால் லெட்டர் எது கேபிட்டல் லெட்டர் எதுன்னு தெரியாது, தாங்காச்சா 5வது படிக்கிற வரைக்கும் எழுத தெரியாது. ஸோ அப்படி இருந்த ஆள் தான் நான். அடுத்தடுத்தது டெவலப் ஆகிக்கிட்டேனே. ஸோ அது ஒரு யூனிஃபார்ம் கிடையாது. ஒரு சில குழந்தைங்க இயர்லியராக கற்றுப்பாங்க, சில குழந்தைங்க லேட்டராக கற்றுப்பாங்க. க்ரோத்துக்கு சொல்லணுன்னா அதுவும் யூனிஃபார்ம் கிடையாது. நெக்ஸ்ட் பிரின்சிபல் யூனிஃபார்ம் பேட்டர்ன். யூனிஃபார்ம் பேட்டர்ன் அந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இருக்குல்ல, 1 மாதத்துலேருந்து அந்த 12 மாதம், அதாவது 1 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தையோட வளர்ச்சினா நான் இப்போ க்ரோத்தை சொல்கிறேன். க்ரோத் அப்படின்றது ஒரே மாதிரியான பேட்டர்னில் தான் இருக்கும். ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் தலை நிற்கும், தலை கழுத்து வந்து ஸ்ட்ராங் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா லைக் குப்புத்துக்கும் குழந்தை, அதுக்கடுத்து முட்டி போடும், அடுத்தது எந்திரிச்சு நிற்கும், அடுத்து நடக்கும். இது ஒரு வயசு 1.5 வயசுக்குள்ளார ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. லைட்டாக வேணால் ஒரு 10 நாள் 20 நாள் முன்ன பின்ன ஆகலாம், ஒரே மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி 99%. சில அந்த உடம்புல எதனா பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் சில குழந்தைங்க லேட்டாக தான் நடக்கும். நானும் லேட்டாக தான் நடந்தேன். பர்த்டே வரைக்குமே நான் நடக்கலை. ஃபஸ்ட்டு பர்த்டேக்கெலாம் எந்திரிச்சே நிற்கல அப்படின்னு சொன்னாங்க. எந்திரிச்சே நிற்கல, அதுக்கப்புறமாலாம் தான் நின்று நடந்ததெல்லாம். ஸோ அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் இன்டர் ரிலேஷன். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் இன்டர் ரிலேஷன். இப்போ ஒரு குழந்தை வளருதுன்னா ஃபிசிக்கல், சோஷியல் அண்ட் மென்டல், அதானே? ஆமாம், ஃபிசிக்கல், சோஷியல், மென்டல் இதெல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் ஒரு குழந்தை நல்லா வளர முடியும். ஸோ பிரின்சிபல் ஆஃப் இன்டர் ரிலேஷன்னா ஒரு குழந்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு ஃபிசிக்கல் அதுவும் இன்வால்வ் ஆகும். இப்போ உடலியலையும் மாற்றம் ஏற்பட்டு தானே இருக்குது, உடம்பு மாறிட்டு இருக்குது, அதாவது உடலியல் மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. சோஷியல் சேஞ்சஸ் அப்படின்றது சோஷியலாக வந்து லைக் எல்லாத்தையும் பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும், சில விஷயங்களை கற்றுக்கிறதா இருக்கட்டும். அது மென்டலி டெவலப்மெண்ட் அப்படின்றது எமோஷ்னலாகவும் சில விஷயங்களை குழந்தை வளர கற்றுக்கும். இப்போது ஒரு குழந்தை வளர்ச்சி அடைகிறதுக்கான கொள்கைகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பிரின்சிபல் ஆஃப் இன்டர் ரிலேஷன் அப்படின்ற கொள்கை என்ன? ஃபிசிக்கல், சோஷியல் அண்ட் மென்டல் இது மூணுத்தையும் சேர்ந்து தான் வந்து ஒரு குழந்தை வளரும். டெவலப்மெண்ட்டோட டேரக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் பிரின்சிபல் பார்க்குறோம், டெவலப்மெண்ட்டோட டேரக்ஷன். அதாவது நான் ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்கள், 2 இருக்குது. செஃபாலிக் கார்டல். செஃபாலிக் அப்படின்னா ஹெட்டு, கார்டல் அப்படின்னா டெய்லுன்னு அர்த்தம். ஃபோட்டோவில் காமிக்கிறத பாருங்கள். செஃபாலிக் கார்டல் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு குழந்தையோட வளர்ச்சி எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்குது, தலையெல்லாம் ரொம்ப பார்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தலை வந்து ஸ்டடி ஆகும், அடுத்து கழுத்து வந்து ஸ்டடி ஆகும், கழுத்து நிற்கும். அதுக்கடுத்தது என்ன, கையை கொஞ்சம் அசைக்க கற்றுப்பாங்க, அதுக்கடுத்து காலை அசைக்க கற்றுப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையோட வளர்ச்சி ஹெட்டிலேருந்து டோ வரைக்கும் இருக்குது. ஹெட்டில் ஆரம்பித்து டோ வரைக்கும் இருக்குது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஃபாலிக் கார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது ப்ராக்சிமோ டிஸ்டல் அப்படின்றது என்னென்னா, இப்படி சைடில் வளர்கிறது, லைக் சென்டர்லேருந்து அவுட்டர் சைடு வளர்கிறது. சென்டர்னால் இப்போ வந்து இந்த மையப்பகுதி, உடம்போட மையப்பகுதி கொஞ்சம் குழந்தைங்க எடுத்த வேகத்துக்கு உட்கார்றதுக்கெலாம் லேர்ன் பண்ணாது. அந்த ஸ்பைனல் கார்டு வந்து எடுத்த வேகத்துக்கே இதெல்லாம் இருக்காது, ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. அந்த ஸ்பைனல் கார்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதா இருக்கட்டும், அப்போ தானே குப்புத்துக்கும் அந்த உடம்பை அசைக்க அப்போ தான் கற்றுக்கும். எடுத்த வேகத்துக்கு நம்ம அந்த மையப்பகுதி அந்த உடம்பை வந்து அசைக்கிறதுக்கெலாம் லேர்ன் பண்ணாது ஒரு குழந்தை. தலை, கழுத்து, கை, கால் இதெல்லாம் தான் அசைக்கும் இல்லையா?
ஐ திங்க் ஒரு 3 மாதம் குழந்தை இது வரைக்கும் தான் அசைக்கும். அடுத்து தான் இந்த மையப்பகுதியை அசைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும், கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கடுத்தது ஷோல்டரை நல்லா ஒரு ஷோல்டர் மட்டும் அசைக்கிறதுக்கு, ரெண்டுத்தையும் சேர்த்தாப்பில் அசைக்கிறதுக்கு, தனித்தனியாக அசைக்க கற்றுக்கும். அடுத்து கையை நல்லா அசைக்கும், ஃபிங்கர் மூலமாக நல்லா தனித்தனியாக ஃபிங்கர் அசைக்க கற்றுக்கும். வாவான்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம்ல, அதில் உடனே வாவான்னு சொல்லிடுமா, இப்படி செய்யலுமா, இல்லை பாய் பாய் உடனே சொல்லுமானா சொல்லாது, லேட்டாக தான் சொல்லும், எடுத்த வேத்துக்கு சொல்லியிருக்காது. ஆனால் கை அசைக்க கற்றுருக்கும். அதாவது இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னா, மோட்டார்னால் என்ன, இயக்கிறது. அதாவது மோட்ரு என்ன பண்ணும், ஒரு விஷயத்தை மிஷினை இயக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து மோட்டார் அப்படின்றது. அதுதான் இங்கேயும் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னா இயக்க நிலை, அதாவது இயக்கிறதுக்கு லேர்ன் பண்ணுறது தான் மோட்டார் ஸ்கில். இப்போது செஃபாலிக் கார்டல் அப்படின்றது ஹெட் டு டோ. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அந்த கீவேர்ட்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல செஃபாலிக் கார்டல்ன்றது ஹெட் டு டோ. அடுத்தது ப்ராக்சிமோ டிஸ்டல் அப்படின்றது சென்டர் டு அவுட்வேர்டு, மையத்திலிருந்து வெளிப்புறம் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கணும் ப்ராக்சிமோ டிஸ்டலுக்கு. இப்போ அடுத்த பிரின்சிபல் டெவலப்மெண்ட் இஸ் ப்ரிடிக்டபிள் அப்படின்ற பிரின்சிபல். அதாவது குழந்தைங்க இந்த வயசில் நடக்க ஆரம்பிக்கும், அடுத்தது தானாக சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியான ப்ரிடிக்ட் நம்மளால் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு நிற்க ஆரம்பிக்குங்க, அடுத்து நடக்க ஆரம்பிக்குங்க, அதை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். குழந்தைங்களோட அந்த வளர்ச்சியை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. செஃபாலிக் கார்டல், ப்ராக்சிமோ டிஸ்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கீ டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட் டு டோ, சென்டர் டு அவுட்வேர்ட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். வேறு என்ன இந்த பிரின்சிபலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சின்றது எது வரைக்கும் இருக்கும், கருவறை டு கல்லறை, எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்தது நம்ம வேறு எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்னா அப்படின்னு கேட்பாங்க. கிடையாது, யூனிஃபார்ம் பேட்டர்ன் கிடையாது. ஒரே மாதிரி க்ரோத்தும் ஒரே மாதிரி இருக்காது, டெவலப்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது. க்ரோத்துனா என்ன, இப்போது உடலியல் மாற்றமும் ஒரே மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு வளருங்க, திரும்ப டவுனாகும், திரும்ப திடீர்னு வளருவாங்க. அடுத்த டெவலப்மெண்ட்டு அதுவும் ஒரே மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இயர்லியராக சில பேர் கற்றுப்பாங்க, லேட்ரு சில பேர் கற்றுப்பாங்க. லாஸ்ட்டு பிரின்சிபல் டெவலப்மெண்ட் இஸ் ஸ்பைரல் அண்ட் நாட் லீனியர். அதாவது டெவலப்மெண்ட் அப்படின்றது ஸ்பைரல். ஸ்பைரல்னால் இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பேன், நான் 4வது படிக்கிறப்ப ஏபிசிடி கற்றுருப்பேன். அதுக்கு அடுத்தது நான் ஒரு 7வது படிக்கிறப்ப தான் எழுத்து கூட்டி இங்கிலீஷ் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்க முடியும். அடுத்து நான் ஒழுங்காக கற்றுக்கிட்டேன்னா, ஒரு வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா சூப்பராக ஃப்ளூவெண்ட்டாக என்னால் பேச முடியும். இது ஸ்பைரல் டெவலப்மெண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே. லீனியர் அப்படின்னா எடுத்த வேத்துக்கு நான் அப்படியே பேச ஆரம்பித்ததுக்கு இங்கிலீஷில் அப்படியே சூப்பராக அப்படியே எடுத்த வேத்துக்கு அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டேனா? இல்லை. டெவலப்மெண்ட் இஸ் நாட் லீனியர். ஒரு நேர்கோட்டில் இருக்காது, கொஞ்சமாக தான் கற்றுப்பாங்க. அதனால் இதை ஸ்பைரல், சுருள் அப்படின்பாங்க தமிழில் ஸ்பைரலுக்கு. ஸோ நேர்கோட்டில் இருக்காது, ஒரு வளர்ச்சி நேர்கோட்டில் இருக்காது. கொஞ்சமாக தான் லேர்ன் பண்ணுவாங்க, கொஞ்சமாக தான் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்றது ஸ்பைரல் கிடையாது, லீனியர் கிடையாது, ஸ்பைரல். இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப கண்டிப்பாக புரியாது, வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம இதெல்லாம் சைக்காலஜியில் நிறைய பேர் முன்னாடி படிச்சுருப்போம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். எனக்கும் கன்ஃபியூஸ் ஆணுச்சு. திரும்ப ரிப்பீட்டடாக கொஞ்சம் பார்க்கும்போது தான் அந்த கன்ஃபியூஷன் எனக்கு கிளியர் ஆணுச்சு. ஸோ நீங்கள் இன்னொரு டைம் பாருங்கள், உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது. அடுத்தது டெவலப்மெண்ட். வேறு என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது, அதோட டைப்ஸு. லைக் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்குது. ஃபிசிக்கலாக டெவலப் ஆகிறது. டெவலப்மெண்ட்னா ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், எமோஷனல் எல்லாம் சேர்ந்தது தான். இப்போ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்னா உடம்பு வளர்கிறது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். அடுத்தது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவுத்தன்மை வளர்றது, அறிவுத்திறன் வளர்றது. முன்னாடி கொஞ்சம் அறிவு இல்லாமல் இருந்தேன், இப்போ கொஞ்சம் அறிவாக இருக்கேன்னு. ஸோ இது என்னோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இன்னும் நெக்ஸ்ட் இயர் மேபி இன்னும் கொஞ்சம் காக்னிட்டிவ் அந்த இது வளர்ச்சி எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கும், அதிகமாக ஆக்கிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னொன்று காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது நீங்கள் இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் இருக்காது, கீழே கொடுத்து கேட்பாங்க. அதாவது
எது வந்து இதில் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஆப்ஷன்லாம் கொடுத்து கேட்பாங்க. அதில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நம்மளால் திங்க் பண்ண முடியுதா, எபிலிட்டி டு திங்க். என்னால் இப்போ ஒரு விஷயத்த யோசித்து இது இப்படி தான், இது இப்படி தான், இது ஏன், எதுக்கு, அந்த மாதிரிலாம் நம்மளால் யோசிக்க முடியும். இதுதான் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஓகேவா? ஃபிசிக்கல் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. உடலியல் வளர்ச்சி, இல்லைனா ஏன் இதற்கு என்று யோசித்தல் திறன், அறிவுத்திறன், இதில் எது வந்து காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்றது சிம்பிள், உடம்பு வளர்றது, மாற்றம் அடைகிறது தான். காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்னா எபிலிட்டி டு திங்க், அது காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்தது எமோஷ்னல் டெவலப்மெண்ட். நம்மளோட எமோஷ்னலை லேர்ன் பண்ணுவோம். முதல்ல நான் எதுக்கு கோவப்படுறேன், ஏன் கோவப்படுறேன், எந்தெந்த விஷயத்துக்கெலாம் கோவப்படுறேன் அப்படின்ற மாதிரி லேர்ன் பண்ணுவோம். அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுப்போம். எமோஷ்னல் டெவலப்மெண்ட் இதுதான். இந்த குழந்தை ஸ்டார்டிங்லலாம் வந்து அழுகையை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்காது. லேட்டர் எங்கே அழுகணும், எங்கே அழுக வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கற்றுப்போம் தானே. எல்லா இடத்துலையும் நம்ம அழுதுகிட்டு இருக்க மாட்டோம். இவ்வளோ பெருசாக நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா எல்லா நேரங்கள்லையும் அழுதுகிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண, கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கற்றுருப்போம். ஸோ இதுதான் எமோஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்றது. லைக் லேர்னிங் எமோஷன்ஸ், நம்மளோட எமோஷனை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கும் கற்றுப்போம். நான் ஏன் இப்படி இந்த இடத்துல இப்படி கோவப்படுறேன், ஏன் பட்டேன், என்ன ரீசன்னு நம்மளோட எமோஷனை நம்ம ரெகக்னைஸ் பண்ண கற்றுப்போம். இதுதான் எமோஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு சோஷியல் டெவலப்மெண்ட்டு. சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் வித் அதர்ஸ், அடுத்தவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அதாவது சோஷியலி நம்ம எல்லாருக்கூடையும் பழகிறதுக்கு கற்றுக்கிறது, அதுதான் சோஷியல் டெவலப்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகிறதுக்கு, சுற்றுப்புறங்களில் பழகிறதுக்கு, எல்லார்ட்டையும் போய் ஓவர் அட்டாச்சும் ஆகிடக்கூடாது, அதுக்காக ஓவராக டிட்டாச்சாகவும் இருக்கக்கூடாது, யார்ட்டையும் பேசாமல் கொள்ளாமல். ஸோ அது நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறோன்றது தான் சோஷியல் டெவலப்மெண்ட். இன்ட்ராக்ட் வித் அதர்ஸ், அதாவது ஒரு எபிலிட்டி இருக்கணும், எல்லார்ட்டையும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி, அதெல்லாமும் டெவலப் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன. அதே குழந்தைங்களுக்கு அடுத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் தெரியாது. ஒரு விஷயத்த சொல்லும், அது அவங்களும் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களும் ஆமான்னு ஒத்துக்கணும், இல்லைன்னா வந்து அது கோவப்படும், திட்டும், உனக்கு தெரியுமா அப்படிங்கும் சில குழந்தைங்க. அதுவே குழந்தைங்கன்னு நான் மீன் பண்ணுறது ஒரு வயசு குழந்தைய இல்லை, பேச தெரிஞ்ச குழந்தைங்களை இந்த இடத்துல சொல்கிறேன். அதுவே நம்மளால் இப்போ நம்ம இந்த மாதிரி திங்க் பண்ணுறோம், அவங்களுக்கு இது புரியலை, இல்லை அவங்களுக்கு இப்படி யோசிக்க தெரில, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறையாக இருக்குது, அவங்களோட ஐடியாலஜி வேறையாக இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்காக அவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணாமல், ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணாமல், அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீட்டிச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்க முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு கட்சி, என் ஃப்ரெண்டு ஒரு கட்சி, இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு கட்சி, அதுக்காக என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வந்து இது பண்ணிக்க முடியாதுல்ல. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேனே. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிடக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் ஒரு ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறேன், அவங்க இன்னொரு ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க, இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு ஐடியாலஜி. ஸோ 3 ஐடியாலஜி பேசுகிற ஒருத்தவங்க இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட நடந்துக்கிறது. அதுக்காக அவங்கள போய் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, எதுவும் பண்ணிடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணாமல் நம்ம எப்படி இருக்கோம் ஹெல்த்தியாக, அது சோஷியல் டெவலப்மெண்ட். அடுத்தது மாரல் டெவலப்மெண்ட். மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சருக்கும் அது மாறும். நம்ம கல்ச்சர் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவோம், ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாரல் டெவலப்மெண்ட் ஆகிறது. லைக் இது தப்பு, இது சரி அப்படின்னு குழந்தைங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டராக தான் புரிஞ்சுப்பாங்க இல்லையா. அப்படி அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது தான் மாரல் டெவலப்மெண்ட். அந்த மாரல் டெவலப்மெண்ட் எது சரி எது தப்பு அப்படின்றது போக போக தான் கற்றுப்போம். அந்த சரி தப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் மாரல் டெவலப்மெண்ட். அண்ட் அதை நம்ம பிஹேவியர்லேயும் இன்வால்வ் பண்ணணும். சரி தப்பு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்ம பிஹேவியர்லேயும் அது இருக்கணும். இதை செய்யக்கூடாது, இது தப்பு, இதை செய்யலாம், இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற நமக்கு ஒரு சிலருக்கு நமக்கான லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்கணும். மாரல் நமக்குன்னு நம்ம வகுத்து இருக்கணும். இது மாரல் டெவலப்மெண்ட்.